சூலூர் தொகுதி சார்பில் நான் போட்டியிட்டு ஒரு தளபதியோட அறிமுகத்தில் அண்ணன் பொதுச் செயலாளரோட அறிமுகத்திலையும் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இந்த தொகுதி மக்களுக்கு என்னால் முடிந்த எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பதவிக்கு உண்டான அந்த தொகுதிக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் நான் நிறைவேற்றுவேன். இப்போ அடுத்ததான் நான் முதல்ல தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக நான் போறேன். அது தலைமை தான் முடிவு பண்ணணும். அது நம்ம போட்டி ஓட்ட என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் தளபதி எல்லாத்துலேயுமே தெளிவாக அவர் இன்னைக்கு இப்போ 2 நாள் சட்டசபையில் பார்த்துருப்பீங்க எப்படி தெளிவாக அவர் முடிவு எடுக்கிறார் அப்படின்னு. அரசியல் அனுபவமே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருமே வாயடைச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்காரு. அதனால முடிவுகள் அவரோட பிரதான பிரச்சனைகளை முதல்ல அடுத்த வாரத்திலேயே அந்த குளத்தை தூர்வாரக்குண்டான நடவடிக்கை எடுக்க போறாங்க. அந்த குளம் சூலூர் குளத்தை தூர்வாரக்குண்டான நடவடிக்கை முதல் வேலையை எடுக்கிறேன். அடுத்தது ஒரு அரசு கலைக்கல்லூரி அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக இருக்கிற ரோடு, காமன் டாய்லெட்ஸு, பெண்களுக்கு உண்டான தனி டாய்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம். அடிப்படை வசதிகள் அத்தனையுமே ரெடி. மெயின் தண்ணி பிரச்சனை, களங்கள்லேருந்து தெற்க இருக்கிற ஊர்களுக்கு தண்ணி வசதி இல்லை. அதுக்குண்டான முயற்சி எடுக்க போகிறோம். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க டெண்டர் விட்டு அதை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க போகிறோம். அது தலைவர் பார்த்துப்பார். அதுல எல்லாம் நிறைய முக்கியஸ்தர்கள் 2 நாள்ல ஜாயின் பண்ண போறாங்க. கோயம்புத்தூர்ல 6 தொகுதி 10 தொகுதியில் 6 தொகுதி தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. அடுத்த 10 தொகுதியுமே நாங்க கேப்சர் பண்ணிடுவோம். அதுக்குண்டான மக்கள் செல்வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சொல்ல முடியாது. நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்ப நான் வரும்போது இறங்கும்போது கூட ஒருத்தர் பேசினாரு. நிறைய முக்கியஸ்தர்கள் ஜாயின் பண்ண போறாங்க. முக்கியமா திமுகல இருந்து வந்துருவாங்க. தலைமைன்ட்டு இல்லை, அடுத்தவங்க முதல்ல உங்களுக்கு அந்த பேசிக் பீப்புள்ஸ் முக்கியம். அவங்களே நிறைய பேர் வர்றாங்க. உறுப்பினர்கள் எல்லாம் அகற்றப்படும். ஸ்ரீதர்மணி எங்கூட படிச்சவர் தான். அந்த வகையில வரும்போது பேசிட்டு அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் ஆபீஸ்ல அங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது, கேள்வி பதில் எப்படி இருக்கணும், என்ன பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது அது தலைவரோட வழிகாட்டுதல் படி நாங்கள் ஸ்ட்ராங்கா. ஓகே, தேங்க்யூ.